ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளவு நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்தியாவும் இருப்போம். நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வெந்தய கீரைப்பா. வெந்தய கீரை நல்லா எல்லா மார்க்கெட்லயும் கிடைக்குது. உங்களுக்கு கீரைக்காரப்பாட்ட சொல்லி வச்சோம்னா, நம்மளுக்கு வெந்தய கீரை சொல்லி வச்சோம்னா வெந்தய கீரையை நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த வெந்தயக்கீரையில் அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. இந்த வெந்தயக்கீரையை நல்லா நல்லா ஆஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்றதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமா நம்ம இதில் இந்த கீரை தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துக்குருவோம். இதில் உள்ள டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாம் நல்லா கலண்டு வந்துடும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். தண்ணி நல்லா வடிஞ்சிரும். இப்போ இதை நல்லா நறுக்கி போட்டுக்குருவோம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா நிறுத்திடணும். நல்லா தண்ணியை கொஞ்சம் நிறுத்திட்டோம்னா ஈஸியாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா பொடிசாக அதை நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ வெந்தயக்கீரை எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கியாச்சு. இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த இந்த கீரை இதில் போட்டுருவோம். நல்லா வதக்கிடுவோம். கீரையை கொஞ்சம் லைட்டாக வதக்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றணும். கீரையுடைய பச்சை வாடை, வெந்தய கீரையுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம இந்த கீரையை வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் கீரை நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப வதக்கக்கூடாது, கீரை லைட்டாக வதத்தா போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்குருவோம். இதில் 2 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்குருவோம். கடலை மாவு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா முருகலாகவும் இருக்கும். கடலை மாவில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. நல்லா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஓமம்ப்பா. ஓமம் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ஜீரண சக்தியை நல்லா கொடுக்கும். நம்ம சாப்பிடும் போதையும் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கசக்கிட்டு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிடும் போது 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். ஓமம்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். பிங்க் சால்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெந்தயக்கீரையை இந்த மாவில் போட்டுக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கோதுமை மாவில் போட்டுக்குருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் இப்போ நல்லா வெந்தயக்கீரையை மாவோட நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும். வெந்தயக்கீரையில் அதிகமான புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது. இதனால் இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில். அதனால் நம்ம அடிக்கடி வெந்தயக்கீரையை சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குருவோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ நம்ம தண்ணி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் தண்ணியை கையில் தொட்டுட்டு பிசைஞ்சுக்கிறணும். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். 10 நிமிஷம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. திருப்பி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம்.
இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை போட்டுக்குருவோம். மாவை நல்லா உருட்டிக்கிடுவோம். மாவு நல்லா உருட்டியாச்சு. இது நம்ம சப்பாத்தியாக போட போகிறோம். மாவு போட்டுக்கிடுவோம். எப்பயும் போல் நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நல்லா ஊறக்கரங்களை நல்லா வெடிச்சுக்கிறணும். நல்லா மெல்லிசாக வெடிச்சுக்கணும். இது சப்பாத்திக்கு வெடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து மாற்றிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மேலே நல்லா வெந்துருச்சு, நல்லா பப்பிள்ஸ் வருது. இதை திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம இதை வச்சு நல்லா அமைக்கி விட்டோம்னா ஊறக்கரங்களை டக்குன்னு வெந்துடும். திருப்பி போட்டுக்குருவோம். இப்போ வெந்துருச்சு. சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை குறைச்சி நம்ம உடம்பை நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வெந்தயக்கீரை. அடிக்கடி நம்ம இந்த வெந்தயக்கீரையை பிள்ளைகளுக்கோ இல்லை டயட்டில் இருக்கிறவங்களுக்கோ, சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம்.